வீடியோவில் ஒருத்தரை பட்டிமன்றத்தில் பேசுவார். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தமிழர்களாக இருக்கிற அத்தனை கோடி பேர்களுக்கும் அவரை தெரியாமல் இருந்திருக்காது. அவரை தான் இன்னைக்கு ரோஸ்ட் பண்ண போகிறேன். முதல்ல என் யூடியூப் சேனலில் சமம் 360ல் ஒரு நபரை ரோஸ்ட் பண்ணுறது இதுதான் முதல் தடவை. அதாவது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப நகைச்சுவையாக பேசுவார். ஆளு கூட அப்படி தான் இருப்பார், ஏறக்குறைய நகைச்சுவையாக இருப்பார். ஆனால் அந்த நகைச்சுவையான அந்த உடம்புக்குள்ள எவ்வளோ ஒரு மோசமான ஒரு ஜாதி வெறி உள்ளே இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கின்னு இருப்பீங்க. இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. மாதிரியான ஒரு ஆள் மனசுக்குள்ள எவ்வளோ ஒரு வக்கர புத்தி, எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான புத்தி. சரி, விஷயத்துக்கு அதாவது இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால், அந்த ஒரு ஈவெண்ட் எல்லாம் இது பண்ணுவாங்க வெளிநாட்டில், அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, லண்டன், இந்த மாதிரி பல வெளிநாடுகளில் போயிட்டு இவங்கள தமிழ் பேச்சு, இந்த மாதிரியான ஒரு தமிழ் பண்பாட்டு ரீதியாக பல விஷயம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ராஜாவும், பட்டிமன்ற ராஜாவும், பாரதி பாஸ்கரும் பட்டிமன்ற ராஜாவும் இன்னும் ஒரு சிலர் அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க. அமெரிக்காவுக்கு போன இடத்துல அந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டாங்களா, இல்லை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஈவெண்ட் பண்ணாங்களான்றதெல்லாம் நமக்கு விஷயம் இல்லை. என்னன்னா, அங்கே சாப்பிட்டு முடிச்சிருக்கிறாரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 30-32 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண், அவங்க எம்பிஏ பட்டதாரி, அமெரிக்காவில் இருக்கிறாங்க. ஏதோ வேலை செய்கிறாங்களா இல்லாட்டி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்களா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் சாப்பிட்டதுக்கு அப்புறமா எல்லாரும் அங்கே ஒரு கொஞ்சம் பேர் இருந்திருப்பாங்க. அந்த அட்மாஸ்பியரை கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஒரு 10-15 பேர் இருக்கிறான்னு வச்சுங்களேன். அப்போது எல்லாரும் எந்த ஊர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்க இல்லையா. அப்போது எந்த ஊர் என்ன அப்படின்றதெல்லாம் அப்படியே கேட்டுனே இருக்கிறப்போ ஒரு பெண்மணியை பார்த்து இவர் எந்த ஊர்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க காரைக்குடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட விட வேண்டியது தானே. ஆனால் மறுபடியும் இருந்தாலும் காரைக்குடின்னா நீங்கள் செட்டியாரா, அப்போ செட்டியாரோ அப்படின்ற மாதிரி ஒரு அடுத்து என்ன எதிர்பார்க்குறாரு, யாருன்றது தெரிஞ்சுக்கிற அந்த கியூரியாசிட்டி. பரியரும் பெருமாள் படத்தில் அந்த சாதி வெறி கிழவன் அங்கே பரியன் பஸ்ஸில் உட்காந்துட்டு இருப்பான். பஸ்ஸில் உட்காந்துட்டு இருந்தா இவர் தாத்தா வாங்க சீட்டை உட்காருவார். இல்லை இவரை கூப்பிட்டு வரான்னு தெரியல, அந்த சீன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு எந்த ஊர் பாவுந்து அப்படின்னு கேட்பாரு. கேட்டவுடனே புளியாங்குளம் அப்படின்னா. புளியாங்குளமா, புளியாங்குளத்தில் யாரா நீ அப்படின்னு கேட்பாரு. அப்போ அந்த மாதிரி இந்த ஏரியாவை சொன்ன உடனே எனக்கு கால் வலிக்குது லேசா, நான் கொஞ்சம் நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்டபுளாக உட்காந்து அந்த கிழவன் எந்திரிச்சிருவான். அப்போது இந்த சாதிய பாகுபாடு ரொம்ப அடித்தட்டு, எதுவுமே படிப்பறிவு இல்லாத ஒரு அந்த வயசானவருக்கு இருக்குதுறான்னு சொன்னால் அதை மன்னிச்சிக்கலாம். ஆனால் நீங்கள் பேராசிரியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அநேகமாக பட்டிமன்றத்தில் பேசுறதுனால இவ்வளோ ஒரு பேராசிரியராக இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் பல பட்டிமன்றங்கள் அவங்கள ஒரு தர்ம சங்கடத்து நிலைக்கு உருவாக்கி இருக்கிறார் அவர். நீங்கள் எந்த சாதின்னு அப்படின்னு நேரடியாக கேட்காம காரைக்குடின்னு சொன்னாவே அந்த காரைக்குடியில் எல்லாருமே செட்டியார் தான் இருப்பாங்களான்றது எனக்கு தெரியல. அந்த அறிவு ஒரு பொது அறிவு விட வேணாம். காரைக்குடின்னா அந்த என்ன ஃபேமஸ்ஸு, செட்டியார் தான் ஃபேமஸா? ஏன் உனக்கெல்லாம் அடுத்து என்ன பண்ணி, அதாவது என்ன சொல்கிறேன்னா, காரைக்குடின்னு சொன்னால் சாப்பாடு ஃபேமஸ்ஸு, பில்டிங் எல்லாம் நல்லா பெரிய பெரிய பழைய கட்டிடம் இருக்கும். ஏதாவது ஒன்று பேசியா, அங்கே சாப்பாடெல்லாம் ரொம்ப காரசாரமாக இருக்குமா, அந்த கட்டிடங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்குமா, அந்த லேண்ட்மார்க்கெல்லாம் பற்றி பேசு. அப்போ செட்டியாரான்னு நீ கேட்க வேண்டிய அவசியம் என்ன உனக்கு? எனக்கு அங்கே இன்னொரு குறிப்பிடுறாங்க, அந்த பெண்ணை பற்றி நான் சொல்லி ஆகணும். அவங்க அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க அந்த தர்ம சங்கடமான அந்த சூழ்நிலைக்கு அவங்க அந்த சாதி பேரை அவங்களால சொல்ல முடியாத விஷயம்னா என்னன்னா அவங்க யாராக இருப்பாங்க? அப்போது அந்த நிர்பந்தத்துக்கு ஒருத்தனை உள்ளாக்குறன்னு சொன்னால் அந்த சாதிய புரிதல் உனக்கு மண்டையில் இருக்கா இல்லையா?
அப்போ இங்க எல்லாருமே தன்னுடைய சாதியை பெருமையை பேசிக்கிற அளவுக்கு இங்க சமுதாயம் இருக்கா? நீ எதுக்கு பிஹெச்டி படிச்ச? உன்னெல்லாம் முதல்ல அந்த ஸ்டேஜில் ஏத்தி இருக்கிறானுங்க பாரு, அவனை தான் முதல்ல செருப்பு கொண்டு அடிக்கணும். ஒரு சாதி வெறி பிடிச்ச இந்த பேச்சை அவங்க வந்து அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியாமல என்ன ஆயிருக்கிறாங்கன்னா, ரொம்ப ப்ரெஷர் ஆகிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுறாங்க. அவங்க அம்மா வந்து அவங்க தங்கச்சி பையனோ அக்கா பையனோ இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற, சென்னையில் இருக்கிற ஏதோ ஒரு தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இடம் அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதை பகிர்ந்துருக்காங்க. இந்த 2 நாளாக வந்து அது சோஷியல் மீடியாவில் ரொம்ப பரபரப்பாக அதை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பெண்ணுடைய மனசு, நம்ம வந்து ஒரு முற்போக்கு சமுதாயம், முக்கியமாக இந்த மாதிரி பேசினப்பவே எனக்கு ஒன்று தோணுச்சு, இது எவ்வளோ ஒரு இரிட்டேட்டான விஷயம். ஒருத்தர் சொல்ல முடியாத தவிக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்கள சொல்ல அந்த அந்த நிர்பந்தத்துக்கு உள்ளாக்குறது வந்து ஒரு பிசிஆர் ஆக்டுக்கு அங்கே வந்து கண்டிப்பாக இன்னைக்கு இந்தியாவுக்குள்ளே வர இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை உருவாக்குறவங்களையும் பிசிஆர் ஆக்டுகளில் கண்டிப்பாக அவங்கள கொண்டு வரணும். எவ்வளோ ஒரு உளவியல் பிரச்சனை இது. இங்கேருந்து கஷ்டப்பட்டு எத்தனையோ 1000 கிலோமீட்டர் போய் படித்து அங்கே வந்து ஒரு ஏர்ன் பண்ணுறதுக்காக போயிட்டு ஒரு இடத்தாண்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிறவங்களுடைய சாதிய புரிதல் எப்படி இருக்கும்? அவங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அங்கே இருக்கிறவங்களுக்கு, அதாவது சாதாரண இவங்க வந்து கார்ல் மார்க்ஸை படிச்சிருக்க மாட்டாங்க, அம்பேத்கரை படிச்சிருக்க மாட்டாங்க, பெரியாரை படிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ சாப்பாடு, ஒரு செலிபிரிட்டி வர்றாரு, சாப்பாடு போடக்கூடிய அந்த உரிமை கிடைக்குது, அந்த ஒரு ஆனந்தத்தில் சந்தோஷத்தில் போடுறாங்கன்னா அந்த சுற்றி இருக்கிறவங்க வந்து எல்லாரும் ஒரே கம்யூனிட்டியாக இருந்திருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு நிர்பந்தத்தை, அது என்கிட்ட கேட்டதுன்னா நான் அதை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணுவேன். ஆனால் அந்த இடத்துல ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கி அந்த மன உளைச்சலை உருவாக்கின இந்த பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா வந்து எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஒரு புத்தி இருக்கிறது வந்து இப்போ வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயத்துக்கு, இந்த மாதிரியான ஆட்களுக்கு வந்து பிசிஆர் ஆக்ட் வந்து கட்டாயம் தேவைப்படணும். ஒருத்தர் மனதளவுக்கு எவ்வளோ துன்புறுத்துறாங்க இவங்க. அதாவது அவர் வந்து இந்தியா வந்துட்டாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவர் வந்து பகிங்கரமாக மன்னிப்பு கேட்கணும். பொது இடத்துல, பொது வெளியில் இவ்வளோ படித்தவன், இவ்வளோ ஒரு செலிபிரிட்டி, அவ்வளவு கரவொலி தமிழர்கள் அப்போ உன்னை அந்த அளவுக்கு தூக்கி வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் எல்லாருமே சேர்ந்தான தமிழர்கள். இப்போ பர்டிகுலராக வந்து உன்ன மாதிரி நீ கேட்குற கேள்வி மாதிரி இருக்கிற அந்த மனநிலை கொண்டவர்கள் மட்டும்தான் தமிழர்களா? அப்போது இன்னைக்கு அந்த விஷயம் எல்லாமே உடஞ்சி போச்சு. அதுக்கு என்ன காரணம்? அந்த பெண்ணுடைய அந்த மனக்குமுறல். இந்த சமுதாயம் வந்து ஒரு சாதியை கட்டமைச்சிருக்கிற அந்த விஷயத்தை யாராலுமே பல விஷயத்தை வந்து ஓப்பனாக பேச முடியாது. ஏன்னா நீங்கள் அப்படி தான் ஐடென்டி பண்ணி வச்சிருக்கிறீங்க. இங்கே இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த இமிக்ரேஷன், அந்த ஏர்போர்ட்லேருந்து போகிறாங்கல்ல, இங்கிருந்தே வந்து வெளிநாட்டுக்கு போகிறவங்கெல்லாம் சாதியை தூக்கிட்டு போகிறானுங்க. அதெல்லாம் கரெக்டாக செக் பண்ண முடியுமா? எல்லாத்துமே செக் பண்ணுறாங்க, எல்லாம் உள்ள அதை செக் பண்ணுறாங்க. இமிக்ரேஷன் இதையே அனுப்பிச்சி விட்றாங்கன்னு தெரியல எனக்கு. அப்போ இதையும் வந்து இமிக்ரேஷனில் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கருவி வரணும். ஒரு கருவி வந்து இவனுங்களை கண்டுபிடிச்சி ஜாதி வெறி பிடிச்சுன்னெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த மாதிரியான ஒரு ஏஐயில் கூட ஒரு முன்னேற்றம் வந்தால் நல்லாயிருக்கும். அவன் மூளையை வந்து ஸ்கேன் பண்ணணும். அப்போ சாதி வெறி பிடிச்ச மூளையாக இருந்ததுன்னாக்கா அவனை இங்கேயே நிப்பாட்டணும் இவனுங்களை, திருட்டு கம்மநாட்டி பசங்களை. அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கிறாரு இவர், இந்த மாதிரி பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அமெரிக்காவில் இருக்கிற ஆதவன் தீட்சண்யா அப்படின்னு, நம்ம விசிகாவில் இருக்கிறாரு, எம்எல்ஏ சீட்டில் வந்து நின்னார் அவர். ஆதவன் தீட்சண்யாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி விளக்கம் சொல்லியிருக்கிறாரு. நான் சொல்லவே இல்லைப்பா இந்த மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லி. இப்போது சாதாரணமாக சொல்லாமல் இந்த விஷயம் வந்து இவ்வளோ பெரிய விஷயமா மாறுமா? சொல்லாமல் அந்த பெண் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு வேதனைப்பட்டிருப்பாங்களா? இங்கே எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான புத்தி பாருங்க. அதாவது ஆள்றது நாங்கள் மட்டும்தான், வந்து வாழ்ந்துக்குங்க அப்படின்னு நீங்கள் தமிழ்னு பேசுறீங்கல்ல. இப்போ இவ்வளவு மோசமான இந்த செய்கைக்கு எத்தனை நாம் தமிழர் கட்சியும் சரி, இங்க இருக்கிற தமிழக உணர்வாளர்களும் சரி கண்டனம் தெரிவிக்க மாட்டானுங்க. ஏன்னா எல்லாருமே இவங்க சாதியாக தான் இருக்கிறானுங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு எப்படி இங்கே தமிழ் தேசியம் மலரும் இங்கே? அப்போ தமிழ்னா ஒன்றினேன் அப்படின்னு சொன்னால் இங்கே சாதியை வெளியே எடுக்கணும், சாதியை வந்து வெளியில் வரணும். அப்போ தான் உங்களால் தமிழ் தேசியத்தை வென்றெடுக்க முடியும். நீங்கள் எத்தனையோ சித்தாந்தம் இருக்குது சாதியை விட்டு வெளியில் வர்றதுக்கு. அப்போது ஒரு தமிழ்னா நீ வந்து இருக்கணும்னு சொன்னால்
இந்த முதல்ல ஃபஸ்ட்டு உன்னுடைய அடிப்படை குவாலிஃபிகேஷனே சாதியை விட்டு வெளியில் வர்றது தான். நீ சாதியோடு இருந்தால் நீ தமிழ்னாவே ஒன்றா சேர முடியாது. அதுதான் என்னுடைய பாயிண்ட்டு. நம்ம உலகத்திலே இல்லாத ஒரு விஷயம் நம்ம இந்தியாவில் மட்டும் இருக்கு, அது சாதி. அந்த சாதியில் பல கூறுகள் இருக்கு. அது ஒரு கான்செப்ட். அது வந்து ஒரு என்ன சொல்றதுனா, சாதின்றது ஒரு அமைப்பு. அது எதை பாதுகாக்குது? மதத்தை பாதுகாக்குது. அதில் உயர்வு தாழ்வு இருக்கு. என்னடா எதுக்குடா உயர்வு தாழ்வு அப்படின்னு சொன்னால், அது போன ஜென்மத்தினுடைய பலன் அப்படின்றான். தாழ்வாக இருக்கிறது போன ஜென்மத்தினுடைய பலன், உயர்வாக இருக்கிறதும் போன ஜென்மத்தினுடைய பலன். அப்போ நம்ம அனுபவிச்சு தான் இருக்கணும். அப்போ உயர்வாக இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, அவன் கேவலமாக பார்ப்பான். அவன் சொல்கிற வேலையை நம்ம செய்யணும். அப்போ நமக்குன்னு ஒரு வேலைகள் ஒதுக்கப்பட்டிருக்குது. இந்த மாதிரி ஒரு 4 வரணும். இந்த அரசியலெல்லாம் தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு தெரியும். இப்போ பீகார் மாதிரியோ உத்தரப்பிரதேசம் மாதிரியோ அந்த மாதிரி நான் அடிமை தான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கின்னு வாழ்கிறவங்க கிடையாது இங்கே. அப்போது இந்த காலகட்டத்தில் நீ இந்தியாவிலிருந்து ஃப்ளைட் ஏறி அவ்வளோ அமெரிக்காவுக்கு போய் அங்கே என்ன சாதின்னு கேட்குறாங்கன்னா, அங்கேயே உன்னை செருப்பை கொண்டு அடிச்சிருக்கணும். முதல்ல அடிச்சிருந்தா இன்னும் பரபரப்பாயிருக்கும். நான் பெருசாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, உண்மையாக சொல்கிறேன் நான். இது ரொம்ப கீழ்த்தரமான விஷயம். இது கீழ்த்தரத்திலே கீழ்த்தரம், ரொம்ப மோசமான கீழ்த்தரம். இது ஒரு வெளிநாட்டுக்கு போறீங்க. நீங்க வெளிநாட்டுக்கு போறப்போ ஒரு பண்பாடு, நீங்க என்ன படிச்சீங்க? அப்ப சாதியை தேடுறதுக்கு தானே, எங்க போனாலும் சாதியை தேடுறதானா உன் புத்தி? எங்கேயோ போய் கஷ்டப்பட்டு அந்த பொண்ணு ஒரு அமெரிக்காவில் இருக்குதுறான்னு சொன்னால், ஒரு செலிபிரிட்டி வர்றாருன்னு சொல்லி ஒரு சர்வ் பண்ணுறதுக்காக போய் சர்வ் பண்ணால், அங்கேயும் உங்களுடைய புத்தியை காட்டுறீங்க. சாதாரண ஒரு பாமர மக்கள் புரிதல் இல்லாமல் பண்ணுற விஷயத்த நம்ம மன்னிச்சு விட்டுடலாம். ஆனால் இந்த மாதிரியான படித்து பெரிய மேதாவிகளாக இருந்துக்கிட்டு எல்லாருக்கிட்ட அந்த கைத்தட்டலை வாங்கிக்கிட்டு எல்லா மக்களோட ஆதரவையும் எல்லா மக்களுடைய அந்த பெனிஃபிட்டையும் இது பண்ணின்னு ஒரு மனிதனை இந்த மாதிரி இழிவாக பண்ணுறாங்கன்னா அவனை மன்னிக்கிறதுக்கு எப்படிங்க முடியும்? உண்மையாகவே நான் ஒரு கடினமான வார்த்தை பேசியிருந்தாலும் அவர் கட்டாயம் பொது இடத்துல இந்த விஷயத்துக்கு இந்த மாதிரி கேட்டது ஒரு ரியலைஸ் பண்ணி தன்னுடைய குற்றத்தை, தான் பண்ணது தப்பு அப்படின்னு தெரிஞ்சு அதை ரியலைஸ் பண்ணி மன்னிப்பு கேட்டால் ஒழிய இனி இந்த பட்டிமன்ற ராஜாவை இந்த ராஜா ஆக்செப்ட் பண்ணவே மாட்டான். அதுதான் நான் சொல்லிக்கிறது. ராஜாவாவது பரவாயில்ல, நான் இப்படியாப்பட்ட ஆளுன்னு வெளிப்படையே இருக்கிறாரு, அவரை கூட மன்னிச்சிடலாம். வெளிப்படையே பேசுறான் அந்த ஆளு. ஆனா இவங்கெல்லாம் தான் ஒரு எல்லாருக்குமான ஒரு பேச்சாளர் மாதிரி இருந்துட்டு ஒரு பெண்ணை போய் நீங்க ஒரு சாதியை அந்த அந்த பதிலை வாங்கறதுக்காக நீங்க இவ்வளவு ட்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு வீடியோ முடிச்சுக்கலாம். அதாவது நிறைய டாபிக்ஸ் பேசலான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு நிறைய நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஒரு சில காரணத்தினால அது நிறைய அதாவது ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய டாபிக்ஸ் அதெல்லாம். யூஜிசி பற்றி பேசலான்னு நினச்சேன். மம்தா பானர்ஜி கோர்ட்டில் அங்கே டெல்லியில் செம்மையான ஒரு இது பண்ணாங்க. அது நிறைய விஷயம். இங்கே கவின் படுகொலையில் ஒரு ட்விஸ்ட் வந்தது. இப்படி ஒரு 5-6 டாபிக் பற்றி பேசலான்னு சொல்லிட்டு ஒரு வாரமாக ட்ரை பண்ணுறேன், ஒன்றுமே முடியல. அதெல்லாம் நோட்ஸ் எடுத்து எல்லாமே குறிப்பெல்லாம் எடுத்து பக்காவாக பேசணும். ஆனால் இப்போ கேள்விப்பட்ட உடனே இதுக்கு பதில் ரோஸ்ட் வீடியோ. சரி, தொடர்ந்து என்னுடைய வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணின்னு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.